புகழேந்தி சார் வணக்கம். இப்போது தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு அரசியல் நாகரீக தருணம் என்று கூறக்கூடிய அளவுக்கு முதல் நாள் சட்டமன்றத்துக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறார். அதை தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இல்லத்தில் சென்று அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். இதை தொடர்ச்சியாக இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்தித்து விட்டு இப்போது நாம் தமிழர் கட்சியின் சீமானையும் அவர் நேரில் சந்தித்து அந்த வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். தமிழகத்தில் அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்பு அண்ணா காலத்தில் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் தந்தை பெரியாரிடம் போய் நேரில் இல்லத்தில் சென்று ஆசி பெற்றதாகவும் காமராஜரிடம் சென்று ஆசி பெற்ற செய்திகளை படித்திருக்கிறோம். நீங்கள் அதை அந்த அரசியல் நிகழ்வுகளை பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைய தலைமுறையினருக்கு எதிரும் புதிருமாக இருந்த அந்த அரசியல் கட்சியினர் தலைவர்கள் இடையே ஒரு தமிழகத்தின் மாநிலத்தின் வளர்ச்சியை ஒட்டி வெளியே அரசியலுக்கு வெளியே அந்த ஒரு நயத்தக்க நாகரிகத்தை அந்த பின்பற்றும் முன்னுதாரண நிகழ்வுகளை முதலமைச்சர் விஜயின் இந்த முதல் நாள் செயல்பாட்டை நீங்கள் எப்படி மதிப்பிடுகிறீர்கள் சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. தமிழக மக்களின் பேராதரவோடு இளைஞர் பட்டாளங்கள் அளித்த எழுச்சியோடு ஜனநாயகத்தை வென்று இன்றைய தினம் முதல்வராக பதவியேற்ற கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் தாவேகா கட்சிக்கும் பதவியேற்ற மற்ற அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை முதலில் பதிவு செய்கிறேன். ஒரு பதவியேற்ற பின்னாடி ஒரு பண்பாடு நாகரிகம் இது தேவை. அதில் அவர் போய் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்தது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல மற்ற தலைவர்களை அண்ணன் வைகோ அவர்களை, அன்பு சகோதரர் சீமான் அவர்களை, மற்ற அனைவரையும் ஒருவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களை டாக்டர் சென்று ஒவ்வொருவரையும் பார்த்து வருகிறார். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாளை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இடதுசாரி கட்சியினுடைய தலைவர்களை பார்ப்பார். இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. நான் ஆட்சிக்கு வந்து விட்டேன், அதிகாரத்துக்கு வந்து விட்டேன் என்று அவர்களை தவிர்க்காமல் அவர்களோடு அன்போடு ஆதரவோடு இருந்தால்தான் ஒரு நல்லாட்சியை நடத்த முடியும் என்கின்ற ஒரு அடிப்படையில் அவர் சந்திக்கிறார். சரியான முடிவு. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு முன்னெடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவிற்குள் ஒரே கட்சிக்குள் ஏற்கனவே பல பிளவுகள் இருந்த சூழ்நிலையில் இப்போது இருக்கக்கூடிய அணி இதில் இபிஎஸ் தலைமையில் ஒரு அணி, சிபி சண்முகம் தலைமையில் ஒரு அணி என ஆலோசனை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்களாம். அதுக்கு என்ன பின்னணி, என்ன நடக்கிறது சாருங்க? அதாவது அதிகமாக பேசியிருந்தால் கண்ணனும் புகழேந்தியும் தான் பேசியிருக்க வேண்டும். இந்த எடப்பாடி விஷயத்த, பழனிசாமி விஷயத்தை நாம் இருவரும் தான் சத்தியம் டிவியில் அதிகமாக பேசியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு கட்சி அழிகிறது, ஒரு கட்சி தேய்கிறது, தொடர்ந்து 10 தோல்விகளை சந்திக்கிறது. நாடாளுமன்றத்தில் 2 முறை இல்லாமல் போயிட்டது. போன நாடாளுமன்றத்தில் ஒரு இடம் தேனியில் வந்தது. நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி போச்சு. ஆகவே அடுத்த சட்டமன்றத்தில் ஆட்சி இழக்கிறோம். அப்பொழுதிருந்தே கடந்த 7 வருஷங்களாக சொல்லி வருகிறேன், இந்த தலைமை சரியில்லை. அதை ஒரு தடவை அன்புக்குரிய சகோதரர் பண்ருட்டியார் சொல்லும் பொழுது, ஓட்டுநர் சரியாக இல்லாமல் போனால் விபத்து தான் ஏற்படும் என்று சொன்னார். அதுபோல இந்த ஓட்டுநர் சரியில்லை. ஆகவே பேரறிஞர் பெருந்தை அண்ணா சொல்லுவார்கள், பதவிகள் நீர் குமிழ்கள் என்று சொல்லி. அது எப்பொழுதும் முடிந்து போகும். ஆகவே ஒரு தோல்வியை சந்தித்தால், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தோல்வியை சந்திக்கும் பொழுது முன்னாள் முதல்வர் முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். அடுத்தடுத்த தோல்விகளை அவர் சந்திக்கவில்லை. ஆகவே ஒரு தலைவருக்கு ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும், பண்பாடு இருக்க வேண்டும். அந்த இடத்தை நானே விடமாட்டேன் என்று அங்கேயே உட்கார்ந்து கொண்டு தொடர் தோல்விகளை கொடுத்து இந்த கட்சியை அழித்துக் கொண்டிருந்தால் இப்படி சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இது முதல் குரல் புகழேந்தியின் குரல். என்னோட 7 வருடமாக நான் போராடுகிறேன். என்னை கட்சியிலிருந்து நீக்கியதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி தவறாக பேசியது அன்று என் மீது குற்றம் சாட்டி
அந்த ஆள் திட்டுறாரு, வாயில வந்தெல்லாம் அன்புமணி ராமதாஸ் கண்ணன். ம். ஏர்போர்ட்ல சொன்ன, நீ பதவியிலிருந்து இறங்கும் வரை ஓய மாட்டேன், நீ இருக்கும் வரை அதிமுக உருடான்னு சொல்லி இந்த அவர்களுக்கு வெடித்து விட்டது. ம். இந்த சட்டமன்ற தேர்தலே தோல்வி காரணம் பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் ம். 20% ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டார். ம். அவரே கிளியர் பண்ணிட்டாரு கண்ணன். 20% இருக்கு, 19 இருந்தது 20 மாறிச்சுன்னாரு. ம். உனக்கு 40 இருந்துச்சு அம்மா இருக்கப்போ, 36 37 இருந்துச்சு, நீங்களே டிக்ளேர் பண்ணுவீங்களா 20 தான் இருக்குன்னு சொல்லி. ம். இன்னைக்கு அதோட ஒரு காமெடி, ம். கவர்னர்கிட்ட போய் லெட்டர் யார்கிட்ட, சாரி சட்டமன்ற ஸ்பீக்கர்கிட்ட போயிட்டு எனக்கு 13 பேர் இருக்காங்க, 13 பேரோ 17 பேரோ இருக்காங்க லெட்டர் கொடுத்தா, ம். ம். கட்சியில 47 பேர்ல இருக்காங்க, என்ன ஆச்சு மீதி பேர்லாம்? ம். அப்ப நீங்களே சொல்லிக்கிறீங்களா மீதி பேர்லாம் என்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லி? ரீசன் சார்?